மூர்த்திங்க வா. ஐயா வணக்கம். வணக்கம். தலைக்கட்டு வரி, இளவட்ட வரி, பொங்க வரி, பூச வரி, இதுல எதை தர முடியுமோ அதைத்தான். ஐயா அதைத்தான் சொன்னாரு. வரி கொடுக்கலனா எங்களை ஊர்ல ஒரு பய மதிப்பான ஐயா. ஐயா முதல்ல ரசீத கையில விடுங்க. இந்தப்பா காசை கொடுத்துருவப்பு. திருவிழானா 1008 வேலை இருக்கு. ஆளுக்கு ஒரு வேலையா பாக்கணும் தெரியும்ல. இத நான் சொல்லல, ஐயாதான் சொன்னாரு. இந்த முத்தண்ண வீட்டுக்கு ஒரு ரசீத போடுங்கய்யா. அக்கோ என்னம்மா அப்பா அங்க? அம்மா தங்கக்கா அண்ணன் எங்க போனாரு? வெளியே போயிருக்காரு. ரசீத கொடுங்கய்யா. பாத்து வாங்கய்யா. கோட்டி இங்கிட்டு போயிட்டு போயிருவோம். ஒரே சொல்லி அதை முடிச்சிட்டு போயிருவோம். வாழை மரத்துக்காரனுக்கு சொல்லணும், மைக் செட்டுக்கு சொல்லணும், அதே மாதிரி பாட்டு கச்சேரிக்கு சொல்லணும். தஞ்சாவூர் பரிமளத்தை கராட்டத்துக்கு கொண்டு வந்து இறக்கணும். சுப்பிரமணி அப்பா பேர் கோயந்தசாமி, கோயில் கடையா, ஒரு 200 ரூபா போடுங்கய்யா. 200 ரூபா அப்படியா? கொடுத்துறேன் ஐயா. ஏய் கோட்டி, என்னடா நடக்குதுங்க? ஐயா வாடாங்க. ஐயா கும்பிடுறையா. கோயில் வசூல் ஆரம்பிச்சிருச்சு. பெரிய கூட மாட உதவிக்கிறான்னு சொன்னாங்க. முடிச்சிட்டு உங்களையும் வந்து பார்க்கலாம்னு. வழக்கமா என்ன நடக்கணுமோ அது மட்டும் தான் நடக்கணும். வழக்கத்துக்கு மாற ஏதாவது நடந்துச்சு இப்படி எதுவும் நடக்காதியா. எட்ரா வண்டிய. ஹலோ கண்ணா, எங்க உன்ன ஆளைய காணோம்? சத்தப்படாத. நீங்க மருத பசல்ல இருந்து பேசுறேன். நீங்க திருவிழா ஊர் வரி வசூல்ல ஆளைய விடுறாங்க. ஒரே போரு. திருவிழாவா? திருவிழான்னா தேர் இழுப்பாங்களே. என்னையும் வந்து கூட்டிட்டு போயேன். சின்ன வயசுல ஏதோ ஒரு கோயில்ல ராட்டினம் சுத்திருக்கேன். இப்ப வந்து ராட்டினம் சுத்துவியா என்ன? ஏதோ பண்ற, என்ன வந்து கூட்டிட்டு போயேன். மருத போறாரு. நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஹலோ. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கங்க. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். அப்பா நான் உள்ள இருக்கேன். போ. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். செல்வி நல்லா ஆமா, இருக்கியா? நீ எதுக்கு இப்படி லேட்டா வர? அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம். வா பாட்டி. அதாகப்பட்டதுயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்துணூண்டு வயசுல உங்க வீட்டுக்கு வந்தவையா அந்த கோட்டி. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எதுக்கு இந்த விளம்பரம்? யா அட போங்கயா. ஏய் பக்கு, உன் ஆள் பாருடி. என்ன கோட்டி அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்னத்தானே ஏட்டிய? என்ன குள்ள கத்திருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆளவே பார்க்க முடியல. உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு பிறந்த நாள். ஐயா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போங்க.
இத்தனை வருஷம் எனக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை பண்ணீங்க. இந்த வருஷம் என் பையனுக்கு கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த மரியாதைய என் பையனுக்கும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்னடா நடக்குதுங்க? பெரிய வச்சன மரியாதை இல்லாம மரியாதைங்கிற தானா கிடைக்கணும். வந்தவன் பணவனுக்கு மாத்தி எழுதி கொடுக்க இந்த அப்பா விட்டு சொத்தாடா. பாண்டே பொறுப்பா. அந்த ஆளுக்கு அப்புறம் இவன் தானா பரம்பரையா இருக்கிற நமக்கு என்னடா மரியாதை? பாண்டே பொறுமையாரு. மரியாதைங்கிற தோல்ல கிடக்கிற துண்டுலடா, சக்கர பாண்டிக்கு இடுப்புல கிடக்கிற வேட்டிடா. ஏடா வண்டிய? யா ஊரே சேர்ந்து உங்களுக்கு மதியாரி செஞ்சதை பார்த்ததுல எனக்கு நெஞ்சு விழுந்து வச்சியா. அப்படியே பெரியாவ நான் சின்ன வயசுல பார்த்தது மாதிரி இருந்துச்சியா. அந்த சந்தோஷத்தை இப்ப கொண்டாடுறமியா. என்ன கோட்டி இது? இது என்னன்னு கேட்டு ஒட்டுமொத்த இளவட்ட பசங்களை கேவலப்படுத்தாதீங்கயா. இதெல்லாம் தப்பு கோட்டி. ஐயா மயில்னா ஆடணும், குயில்னா கூவணும், மனுஷன்னா மூணு போடணும். எனக்கு வேண்டாம் கோட்டி. ஐயா சூசு குடிக்கிறது தப்பா? அதவே கொஞ்ச நாள் கழிச்சு குடிக்கிறேன். குடிங்க, சில்லுன்னு இறக்குங்க. ஐயா தெரிஞ்சு வச்சியா, எப்படிரா வேலைக்காரனோட சரிசமமா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ச்சே, அப்படிலாம் இல்ல கோட்டி. இடுங்கய்யா, என்னதான் கோவரத்துல இருந்தாலும் பொம்மை சாமி ஒன்னாயிருமாயா. வீட்டுக்குள்ள ஒண்ணுமா பழக்கிறீங்க. இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாள். அதே இதத்தான் எதிர்பார்த்தேன். ஐயா வண்டியா வந்து பாருங்க. ஊருகாய நான் நாக்கு நீட்டுங்க. எப்படியா இருக்கு? என்னடா கோட்டி? ஆஹா, ஆரம்பம்